Evening to all with a, you know, so the scenario is completely changing. We know after the election, after the election result, we have joined together, and whatever it be, anyhow, it is in our hand. We have to write. We are going to write examination. It is in our hand that we have to pass the examination. We cannot expect anybody to change the decision or anything else. It is in our hand to write the examination and clear it and keep a certificate. Whoever asks us, we can produce it and we can be in the safer side, isn't it? So anyhow, with a positive attitude and positive mind, we can just get into the topic today. And today we are looking into topic 4, the same topic, which means tenses. In tenses, we have two topics today: present perfect tense and present perfect continuous tense. We have already completed simple present tense and present continuous, isn't it? Yeah, were you all there? ரெண்டு டென்ஸ் ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா? என்னென்ன கம்ப்ளீட் பண்ணோம்? அதுக்கான நோட்ஸ் எல்லாமே நான் என்ன உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ்மே நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இனிமே வரக்கூடியது எல்லாமே ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். அதனால ரொம்ப டைம் வந்து நமக்கு எடுக்காது. And today only we are getting into some examples of present tense, and we have present perfect tense and present perfect continuous tense. இன்னைக்கு வந்து present tense நம்ம வந்து கட்டாயமாக நம்ம வந்து முடிக்க போறோம். சரி, என்னுடைய வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் ஆடிபிளா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க, and we'll get into the class. Okay, thank you பிரவீனா மேம். சரி, இப்போ குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் ஆல். இந்த பெர்ஃபெக்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, அந்த டேர்ம் மட்டும் நல்லா பாருங்க. பெர்ஃபெக்ட் அப்படின்னா என்னது? ஆல்ரெடி நான் கேட்டிருந்தேன் இல்லையா, ஒரு ஆக்ஷன் ஆனது என்ன இருக்கு, ஒரு ஆக்ஷன் ஆனது முடிவு. What happened? ஓகே, ஸோ ஒரு ஆக்ஷன் ஆனது முடிவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு தானே என்ன பண்ணுவோம், என்ன சொல்றோம், நம்ம பெர்ஃபெக்ட்னு சொல்லுவோம். சரி, அதே மாதிரிதான் ஒரு ஆக்ஷன் வந்து முடிஞ்சிருக்கு. ஆனா எப்போ முடிஞ்சிருக்கு? அது வந்து டைமிங் மட்டும் கிடையாது. அதுக்கு டைமிங் பர்டிகுலரா இந்த டைம்ல முடிஞ்சிருக்கு நம்ம என்ன சொல்ல முடியாது, டைமிங்க சொல்ல முடியாது. எக்ஸாம்பிள், நான் என்ன சொல்றேன், நான் வந்து என்னுடைய ரிப்போர்ட்டை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ரிப்போர்ட் இல்லையா, என்னோட ஹோம் ஒர்க்கை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஹவு டு சே, என்னுடைய ஹோம் ஒர்க்கை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன், ஹோம் ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன். நான் தமிழ்ல சொல்றேன். எப்படி சொல்றேன்? என்னுடைய ஹோம் ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன். எப்படி சொல்றது? இதுக்கு நம்ம என்ன டென்ஸ் யூஸ் பண்ண முடியாதுன்னு கேட்டீங்கன்னா, காலத்தை குறிக்காத டென்ஸுக்கு நான் சொல்றது புரியுன்னு நினைக்கிறேன். காலத்தையே குறிக்கலையே, நான் முடிச்சிருக்கேன்னு தானே சொல்றேன். எப்ப முடிச்சேன்னு சொன்னா சொல்லல. அப்ப காலத்தையே குறிக்காத ஒரு வாக்கியத்தை, ஒரு சென்டென்ஸை நம்ம என்ன டென்ஸ்ல மட்டும்தான் சொல்லணும்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல மட்டும்தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டா, அது தொடர்ந்து அது எதோடைய தொடர்புடையது? பிரசன்ட்டுக்கு தொடர்புடையது. சொல்றது புரியுன்னு நினைக்கிறேன். பிரசன்ட்டுக்கும் பாஸ்டுக்கும் என்னப்பா வித்தியாசம்? பிரசன்ட்டுக்கும் பாஸ்டுக்கும் என்ன வித்தியாசம்? எஸ், எனிபடி? பிரசன்ட்னா என்ன? பிரசன்ட் அப்படின்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? அப்ப பாஸ்ட்னா என்ன? நடந்து முடிந்தது. நடந்து முடிந்தது. அப்ப நம்ம ஒரு பாஸ்ட் சொல்லும் பொழுது அது நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஆயிடும். ஆனா இது இன்னும் ஏதோ ஒரு தாக்கம் இருக்கு, அவ்வளவுதான். ஓகே, நடந்து முடிஞ்சிருச்சு. பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்ன அர்த்தம்? நடந்து முடிஞ்சிருச்சு, ஆனாலும் அதனுடைய தாக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா நார்மலா, அதாவது எனக்கு பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்னன்னே தெரியாது. சரி, அப்ப நான் எப்படி புரிஞ்சுக்கணும்? ஒரு ஆக்ஷன் அது பாஸ்ட்ல நடந்து முடிஞ்சிருச்சு, ஆனாலும் நம்ம எது கூட தொடர்புபடுத்திக்கிறோம், நம்ம பிரசன்ட் கூடவே நம்ம தொடர்புபடுத்திக்கிறதுனாலதான் அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறோம்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் நம்ம வச்சிருக்கிறோம். எக்ஸாம்பிள், நான் ஹோம்ஒர்க்கை நான் என்ன பண்ணிட்டேன், முடிச்சிட்டேன். ஹோம்ஒர்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க், ஐ ஹேவ் ஃபினிஷ்ட் மை ஹோம்ஒர்க். ஓகே, அப்படி நம்ம சொல்றோம். அடுத்தது பாருங்க, வேற என்ன எக்ஸசைஸ் பார்த்துட்டு போயிடுவோம். ஐ ஹேவ் ஃபினிஷ்ட் மை ரிப்போர்ட், என்னோட ரிப்போர்ட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஷி ஹஸ் நாட் சீன் தட் மூவி, அவ அந்த படத்தை அவ பார்க்கல இல்லையா? ஹேவ் they arrived yet, அதாவது இது கொஸ்டின் நமக்கு தெரியும் இல்லையா? ஹேவ் முன்னாடி வரும். ஹேவ் they arrived yet, hasn't he called you? இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனுக்கு பிறகு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், இப்போ இதுல ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. he she it, இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? he she it, இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க?
third person singular. Yes, third person singular. I, you, we, they இதெல்லாம் வந்து first person, second person, third person. இதுல third person they வந்து plural. அப்ப hasங்கிறது third person singular கூட தான் யூஸ் பண்ணணும் இல்லையா? haveங்கிறது I, you, we, they வர இடத்துல என்ன யூஸ் பண்றோம்? have யூஸ் பண்றோம். எல்லாருக்குமே தெரியும். சரி, இப்போ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம படிக்க வேண்டியது இது எக்ஸசைஸ் கிடையாது, நிறைய ரூல்ஸ் இது கிடையாது, பட் எந்த இடத்துல நம்ம பயன்படுத்த வேண்டும் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நம்ம இதை தான் நம்ம பார்க்க போறோம். சரி, actions that அதாவது recent actions with present impact, actions that just finished but whose results matter now. I have lost my keys. Okay, I have lost my keys. இதுக்கு என்ன அர்த்தம்? Tell me in Tamil. How do you say I have lost my keys? நான் என்னோட கீயை இழந்துட்டேன். என்னுடைய கீயை நான் தொலைச்சிட்டேன் இல்லையா? என்னுடைய கீயை நான் தொலைச்சிட்டேன். இப்ப இப்படி சொல்லும் பொழுது ஏன் சார் இதை ஹேவ எடுத்துட்டு ஐ லாஸ்ட் மை கீஸ் அப்படின்னு சொல்லலாமே, அப்படின்னு சொல்லலாமா? சொன்னா அதுல என்ன மிஸ்டேக் இருக்கு? என்ன இதுக்கு என்ன வித்தியாசம்? ஐ ஹேவ் லாஸ்ட் அப்படின்னா ஹேவ் பிளஸ் V3 இருக்கு, ஹேவ் பிளஸ் V3 இருக்கு, இது பிரசன்ட் பெர்ஃபெக்ட். இப்ப ஹேவ் இல்லைன்னா அது என்னவா மாறிடும்? ஹேவே இல்ல. ஐ ஹேவ் லாஸ்ட் இல்லையா? அப்ப ஐ லாஸ்ட் மை கீஸ். இப்படி நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க, ஐ லாஸ்ட் மை கீஸ் இப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி சொல்லலாமான்னு கேட்டா சொல்லக்கூடாது. ஏன்னா ஐ லாஸ்ட் மை கீஸ் அப்படின்னா இது என்ன டென்ஸ்? இது பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? கீயை தொலைச்சிட்டேன். ஏன் சார் சொல்லக்கூடாதுன்னு கேட்டா இது கூட என்ன வரணும்? டைம் ஃப்ரேஸ் வரணும். சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். கீயை தொலைச்சிட்டேன். எப்ப தொலைச்சேன்? கீ எப்ப தொலைச்சேன்? yesterday. அப்ப இந்த ரெண்டுக்கும் ஆன வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாப்போம். அதாவது பாஸ்ட் டென்ஸ் நம்ம சொல்லும் பொழுது கட்டாயமாக வேர்டுக்கு என்ன பண்ணிருக்கணும்? நம்ம பயன்படுத்திருக்க. ஆனா இதுவே நம்ம வந்து பிரசன்ட் டென்ஸ் சொல்லும் பொழுது பிரசன்ட் நம்ம கட்ட சொல்லும்போது டைம் ஃப்ரேஸ் தேவையும் இல்ல. இதுக்கு என்ன அர்த்தம்? அவ்வளவுதான், தகவலை நம்ம பாஸ் பண்ணிட்டோம் இல்லையா? தகவலை நம்ம பாஸ் பண்ணிட்டோம். கரெக்ட்டுங்களா? புரியுதுங்களா? எஸ், ஐ லாஸ்ட் மை கீஸ் எஸ்டர்டே அப்படின்னா இது என்ன டென்ஸா மாறிடுச்சு சொல்லுங்க பாப்போம். இப்ப லாஸ்ட்ங்கிறது என்னது? V1 V2 V3 எதுல வரும்? V2 அப்படின்னு என்னது? V2 அப்படின்னு என்னது? verb 2. ஆனா இது ஹேவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய லாஸ்ட் என்னது? அது ஹேவ் பக்கத்துல இருக்கக்கூடிய லாஸ்ட் அது verb 3. ஓகே, இந்த verb 3 verb 1 அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகே, லெட் மீ ரிமைண்ட் யூ. ஃபர்ஸ்ட் வந்து verb 1, verb 2, verb 3. verb 1 அப்படினது present form of the verb. verb 2 அப்படினது past form of the verb. இது லாஸ்ட்ங்கிறது என்னது? past. verb 3 அப்படினது V3. verb 3 அப்படினது verb 3 னா past perfect. have கூட கட்டாயமாக நம்ம எது மட்டும் தான் பயன்படுத்தணும்? இங்க பாருங்க ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா? have, has, verb 3. has அல்லது have என்ன இருக்கணும்? not verb 3. அப்ப verb 3 என்னது? verb 3 அப்படின்னா past perfect tense இல்லையா? ஐ மீன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மட்டும் தான் என்ன பண்ணணும்? நம்ம பயன்படுத்தணும். சரி, இப்ப ரூல் நம்பர் 1 முடிஞ்சிருச்சுங்களா? ரூல் நம்பர் 1 புரிஞ்சிருச்சுங்களா? என்னது? ரீசன்ட் ஆக்ஷன், ரீசெண்டா ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு, அதனுடைய தாக்கம் வந்து இன்னமும் இருந்துகிட்டு இருக்கு. அதுதான் வந்து நம்பர் 1, ரூல் நம்பர் 1 இல்லையா? ஆக்ஷன்ஸ் தட் ஜஸ்ட் ஃபினிஷ்டு பட் ஹூஸ் ரிசல்ட்ஸ் மேட்டர் நவ். ஓகே, ஒரு ஆக்ஷன் வந்து இப்பதான் நடந்திருக்குது, ஆனா அதனுடைய தாக்கம் இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. சரி, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்றேன். ரீசெண்ட் ஆக்ஷனுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க நேரா வந்து ரயில்வே ஸ்டேஷன் போறீங்க. ஓகேங்களா? நேரா எங்க போறீங்க? ரயில்வே ஸ்டேஷன் போறீங்க. ரயில்வே ஸ்டேஷன் போய் ரீச் ஆன உடனே நீங்க உங்களோட ட்ரெயினை வந்து நீங்க என்ன பண்றீங்க? கேக்குறீங்க, இந்த எக்ஸ்பிரஸ், ராஜதானி எக்ஸ்பிரஸ் வந்து 10 மணிக்கு கிளம்பும் அப்படின்னு வந்து நீங்க என்ன பண்றீங்க? அங்க விசாரிக்கிறீங்க. அப்ப அவர் சொல்றாரு, கொஞ்சம் முன்னாடி தான் அந்த ட்ரெயின் வந்து ஸ்டேஷன் விட்டு கிளம்பிச்சு. ஓகே, கொஞ்சம் முன்னாடி தான் அந்த ட்ரெயின் கிளம்பிச்சு, கொஞ்சம் முன்னாடி தான் அந்த ட்ரெயின் போச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப நீங்க அந்த டென்ஸை இதுல அந்த ஒரு வாக்கியத்தை நீங்க எதுல கன்வே பண்ணுவீங்க? அந்த ஒரு வாக்கியத்தை நீங்க எதுல கன்வே பண்ணுவீங்க? பாஸ்ட்ல கன்வே பண்ணுவீங்களா இல்ல பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல கன்வே பண்ணுவீங்களா? இட்ஸ் மை क्वेश्चन.
பாஸ்ட்ல கன்வே பண்ண முடியாது. வை? ஏன்னா அந்த ஆக்ஷன் வந்து கொஞ்சம் முன்னாடி தான் அது முடிஞ்சிருக்குது. அதனால ஸ்டில் அது வந்து பிரசன்ட் தான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு ஆக்ஷன் கம்ப்ளீட்டட், ட்ரெயின் போயிடுச்சு. ஆனா என்னதான் ட்ரெயின் போயிருந்தாலும் கொஞ்சம் முன்னாடி தான் அந்த ட்ரெயின் போயிருக்குது. அதனால அது பாஸ்டா மாறாது. அதனாலதான் நம்ம என்ன எவ்வளவு டென்ஸா பிரிச்சு வச்சிருக்கோம்? சிம்பிள் பிரசன்ட், பிரசன்ட் கண்டினியூஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் அப்படி பிரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? அப்போ அந்த ஆக்ஷன் கொஞ்சம் முன்னாடி இது நடந்ததுனால நம்ம என்ன டென்ஸ்ல தான் சொல்லணும்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல தான் சொல்லணும். அப்ப the train எப்படி சொல்லுவீங்க? the train has left the station. Okay, the station just என்ன சொல்லுவீங்க? just before அப்படின்னு சொல்லுவீங்க. புரிஞ்சிருச்சுங்களா? the train has left the station just before. இதுக்கு என்ன அர்த்தம்? how do you say? இதுக்கு என்ன மீனிங்? ட்ரெயின் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் முன்னாடி தான்ப்பா அந்த ட்ரெயின் கிளம்பிச்சு. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் ட்ரெயின் கிளம்பிச்சு இல்லையா? இதுவே நம்ம தமிழ்ல சொல்லும்போது ஓகே ட்ரெயின் கிளம்பிடுச்சுன்னு சொல்லுவோம். ஆனா இங்கிலீஷ்ல சொல்லும்போது ஒவ்வொரு டென்ஸ் மேட்டர், ஒவ்வொரு டென்ஸும் ஒரு பர்டிகுலர் இடத்துல இந்த டைமிங்ல இந்த டென்ஸ் தான் சொல்லணும் அப்படின்னு நமக்கு ரூல் உண்டு. சரி, ஏன் இந்த ரெண்டு இடத்துல ஹேஸ் போட்டிருக்கேன்? டெல் மீ எனிபடி. ஜஸ்ட் வெரி சிம்பிள் क्वेश्चन. ஏன் அந்த இடத்துல ஹேஸ் போட்டிருக்கேன்? நான் ஹேவ் போடலாமே, ஹேவ் கூட நான் போடலாமே. ட்ரெயின் ஒருமையா பன்மையா? மேடம் ட்ரெயின் ஒருமையா பன்மையா? சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர். ட்ரெயின் சிங்குலர். அப்ப சிங்குலர் ஃபார்ம் வரும்பொழுது சிங்குலருக்கு ட்ரெயின் சிங்குலர் எஸ் வருதா? எஸ் வருதுங்களா? அப்போ சிங்குலர் எஸ், அவ்வளவு. அப்படி மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ட்ரெயின் ஹேஸ், அவ்வளவுதான் இல்லையா? ட்ரெயின் ஹேஸ். அப்ப இந்த இடத்துல எப்போ ஹேவ் வரும்? ப்ளூரல் வரும்போது ஹேவ் வரும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். ஓகே, the students have arrived. ஓகே, இப்ப இதுல ஏன் வந்து நம்ம ஹேவ் போட்டிருக்கோம்? ப்ளூரல். ஏன்னா இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? ஸ்டூடெண்ட்ஸ் எதுல இருக்கு? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ளூரல்ல இருக்கிறதுனால நம்ம என்ன போட்டிருக்கோம்? ஹேவ் போட்டிருக்கோம். சரிங்களா? இது மட்டும், இதெல்லாம் நம்ம பேசிக் இல்லையா? அதெல்லாம் கடந்து நம்ம போகணும். பேசிக் தெரியாம நம்ம வந்து டென்ஸ் படிக்க முடியாது. சோ ஒரு உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு, இதுல இருந்து ஒரு தெளிவு வரும். ஓகே, ப்ளூரல் இருந்தா ஹேவ் வரும், சிங்குலர் இருந்தா ஹேஸ் வரும். அப்ப இதெல்லாம் என்னது? இதெல்லாமே இதுக்கு என்ன சொல்லுவாங்க? verb 3. ஹேஸ் கூட எந்த வேர்டு மட்டும் தான் ஒத்து போகும்? ஹேஸ் எழுதும் பொழுது ஹேஸ் கூட கட்டாயமாக எந்த வேர்டு மட்டும்தான் நம்ம போட முடியும்? verb 3. அதான் என்னோட கேள்வி இல்லையா? எல்லாத்தையும் போட்ட கூடாது. ஹேஸ் அரைவ் அப்படின்னு போட்ட முடியாது இல்லையா? ஹேஸ் லீவ் அப்படின்னு போட்ட முடியாது. ஹேவ் அரைவ் அப்படின்னு போட முடியாது. கண்டிப்பா V3 கட்டாயமாக இருக்கணும். சரி, ரூல் நம்பர் 1 புரிஞ்சிச்சு இல்லையா? இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த ஆக்ஷன் கொஞ்சம் முன்னாடி நடந்திருக்குது இல்லையா? அந்த ஆக்ஷன் கொஞ்சம் முன்னாடி நடந்திருக்குது. சரி, இப்போ உங்கள்ட்ட ஒரு क्वेश्चन கேக்குறேன். யார் எல்லாம் திருப்பதி போயிருக்கீங்க? நித்யா மேம் கோயிலுக்கு போயிருக்காங்களா? சரி, ஓகே. இப்ப நான் வந்து அதை எதுல சொல்லணும்? நான் திருப்பதி போயிருக்கிறேன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லணும். சொல்லுங்க பாப்போம். நான் திருப்பதி போயிருக்கிறேன். நான் லண்டனுக்கு போயிருக்கிறேன். I have been. I have. எப்படி சொல்லலாம்? I have gone. போயிட்டு வந்துட்டீங்க இல்லையா? I have been to திருப்பதி. ஏன் சார் அப்படி கேட்டீங்க அப்படின்னு கேட்டா, நம்ம நார்மலா சொல்லும் பொழுது ஓகே, நாம எங்க போயிருக்கிறோம்? திருப்பதி போயிருக்கிறோம். யாரோ கேக்குறாங்க, நீங்க திருப்பதி போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், உண்மையாவே போயிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாரும் சென்னைக்கு போயிருப்பீங்க இல்லையா? சென்னைக்கு போயிருக்கீங்களா? ஆமா, நான் சென்னைக்கு போயிருக்கேன். நான் சென்னைக்கு போயிருக்கேன்னு தான் சொல்றேன் தவிர எப்போன்னு சொல்றேனா? எப்போ, எவ்வளவு நாட்களுக்கு முன்னாடி, எவ்வளவு மாசத்துக்கு முன்னாடி? டைம் பிரைஸ் நான் மென்ஷன் பண்றேனா? டைம் பிரைஸ மென்ஷன் பண்ணல. இந்த இடத்துல ரெண்டாவது யூஸ் என்ன அப்படின்னா, நம்மளுடைய அனுபவத்தை நம்ம சொல்லும் பொழுது, நம்மளுடைய லைஃப் அனுபவத்தை, நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம சொல்லும் பொழுது, லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி நம்ம சொல்லும் பொழுது, அது என்னதான் பாஸ்ட் டென்ஸ் ஆக இருந்தாலும் இல்லையா? என்னதான் பாஸ்ட் டென்ஸ் ஆக இருந்தாலும் அது என்ன டென்ஸ்ல சொல்லணும்னு சொல்றாங்க? லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லும் பொழுது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்லயும் நம்ம சொல்லலாம்னு சொல்றாங்க. சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் என்ன கேட்டேன் உங்கள்கிட்ட? திருப்பதிக்கு போயிருக்கீங்களான்னு கேட்டேன் இல்லையா? நித்யா மேம் என்ன சொன்னாங்க?
அப்ப இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? ஐ ஹவ் பீன். ஏன் சார் இந்த இடத்துல பீன்? அப்ப இந்த பீன் என்னவா இருக்கும் சொல்லுங்க பாப்போம். இந்த பீன் இந்த இடத்துல என்னவா இருக்கும்? இந்த இடத்துல பீன் வந்து V3 இல்லையா? அப்ப பீன் அப்படிங்கிறது எது? இஸ்ஸோடைய V3 இஸ் வாஸ்ங்கிறது பாஸ்ட் டென்ஸ், வாஸோடைய V3 தான் என்னது? பீன். புரியுதுங்களா? ஏன் சம்பந்தமே இல்லாம பீன் போட்டிருக்கேன்? இஸ் பிரசன்ட், பாஸ்ட் என்னப்பா? வாஸ். பாஸ்ட். அப்ப V3 என்ன? V3 தான் என்னது? பீன். ஓகேங்களா? புரிஞ்சுச்சுங்களா? அப்ப இஸ் பிரசன்ட், வாஸ் பாஸ்ட், V2. V3 என்னது? பீன் இல்லையா? அதனாலதான் ஹேவ் பிளஸ் பீன். ஏன் சார் பீன் மட்டும் போட்டிருக்கீங்க? ஐ ஹேவ் பீன் டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்பவுமே ஹேவ் பக்கத்துல பீன் வந்து அதுக்கு பக்கத்துல டூ வந்தா நான் போயிருக்கிறேன்னு அர்த்தம். புரிஞ்சிருச்சுங்களா? ஐ ஹாவ் கான் அப்படின்னு அர்த்தம். ஐ ஹவ் கான் டு திருப்பதி, ஐ ஹவ் பீன் டு திருப்பதி, நான் திருப்பதிக்கு போயிருக்கிறேன்னு அர்த்தம். புரிஞ்சிருச்சுங்களா? எஸ். ஓகே, வேற என்ன சொல்லலாம்? சரி, இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த இதுக்கு வந்துருங்க, எக்ஸ்பிளனேஷனுக்கு. Talking about what hasn't happened in your life without a specific time. நம்ம டைமை பத்தி மென்ஷன் பண்ண தேவையில்லை, டைமை பத்தி சொல்லணும் தேவையில்லை. உங்களுடைய அனுபவத்துல நடந்ததாக இருக்கலாம், நடக்காம கூட இருந்திருக்கலாம். அதை பத்தி நீங்க சொல்லும் பொழுது எப்படி சொல்லணும்? நீங்க என்ன டென்ஸ்ல சொல்லணும்? பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லணும். சரி, பாஷா படம் பார்த்திருக்கீங்களா? என்னப்பா அது பாஷா படம் பார்த்திருக்கீங்களான்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்க. ரஜினி பிடிக்காது உங்களுக்கு? சரி சரி, நான் வந்து 10 முறை பாஷா படம் பார்த்திருக்கிறேன். சொல்லுங்க பாப்போம். அந்த நான் 10 முறை பார்த்திருக்கேங்கிறது என்னது? அது எக்ஸ்பீரியன்ஸ் தானே இல்லையா? 10 முறை நான் பாஷா படம் பார்த்திருக்கேன், நான் 10 முறை பார்த்திருக்கிறேன். அப்ப பார்த்திருக்கிறேங்கிறது என்னது? அது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? அப்ப எப்படி சொல்லுவீங்க? சொல்லுங்க பாப்போம், பட்டுன்னு சொல்லுங்க. எனிபடி? தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, இப்படிதான் நீங்க கத்துவீங்க. வேற எப்படி கத்துப்பீங்க? சரி, ஐ எடுத்து கொடுக்குறேன், உங்களுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறேன். ஐ ஓகே, பாக்குறதுக்கு என்னது? வாட்ச். I have been, I see, I watch, I have been வராது. 10 times. பீன் வந்து இந்த இடத்துல மட்டும்தான் பீன் வரும். ஏன்னா பீன் வந்து அந்த இடத்துல V3 இல்லையா? இதுக்கு ஸ்ட்ரக்சர் என்ன? இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் என்ன? ஐ ஹாவ் பிளஸ் V3 தான். அப்ப V3 என்னது? பாக்குறதுக்கு V3 என்ன? வாட்ச் verb 1 சொல்றேன் நானு. verb 1 வந்து வாட்ச். அப்ப V3 என்னவா இருக்கும்? வாட்ச் என்னவா மாத்தணும்? வாட்ச் நம்ம எப்படி வாட்ச்னு மாத்தணும். கரெக்ட்டுங்களா? ஓகே, ஐ ஹேவ் வாட்ச்டு. என்ன வாட்ச் பண்ணீங்க? பாஷா இல்லையா? ஐ ஹேவ் வாட்ச்டு பாஷா 10 times அப்படின்னு போட்டோம்னா முடிஞ்சு போச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்? நான் பாஷா 10 முறை நான் பார்த்திருக்கிறேன்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, தாஜ்மஹால் பார்த்திருக்கீங்களா? தாஜ்மஹால் பார்த்திருக்கீங்களா? கண்டிப்பா யாரும் என்ன மாதிரி யாரா பார்க்காதவங்க இருப்பீங்க. பார்க்காதவங்க பதில் சொல்லுங்க பாப்போம். என்ன மாதிரி தாஜ்மஹால் பார்க்காதவங்க. அப்பதான் நான் நெகட்டிவ் எழுத முடியும். கௌசல்யா மேம் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன். சரி, கௌசல்யா மேம் சொல்லுங்க பாப்போம். நான் தாஜ்மஹாலை பார்க்கல. கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் நீங்க சொல்லிதான் ஆகணும். சொல்லுங்க இங்கிலீஷ்ல சொல்லுங்க. இங்கிலீஷ்ல பதில் சொல்லுங்க, இங்கிலீஷ்ல சொல்லுங்க. I haven't watched. That's very good. அதான் எதிர்பார்த்தேன். I haven't சொல்லலாமா? வாட்ச்ங்கிறது சீனுக்கும் வாட்சுக்கு என்ன வித்தியாசம்? வாட்ச் அப்படின்னா நகரக்கூடியது. வாட்ச் அப்படின்னது நம்ம மூவியை வாட்ச் பண்ணுவோம், ரீல்ஸ் வாட்ச் பண்ணுவோம். படத்தை என்ன பண்ணுவோம்? பார்ப்போம் இல்லையா? அப்ப படம் அல்லது ஒரு இடத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? பாக்குறோம் இல்லையா? அதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அப்ப சீன் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஐ ஹேவன்ட் சீன் என்னது? என்ன பார்க்கல நீங்க? தாஜ்மஹால். ஐ ஹேவன்ட் சீன் தாஜ்மஹல். இது வரைக்கும் சொல்லணும். இது வரைக்கும் சொல்றதுக்கு என்ன வேர்ட் இங்கிலீஷ்ல? 8 இல்லையா? ஓகே, 8னா புரிஞ்சு வச்சுக்கோங்க, இது வரைக்கும். சோ ஐ ஹேவன்ட் சீன் தாஜ்மஹல் 8. இதெல்லாம் அனுபவம் தானே? பார்க்கலங்கிறது ஒரு அனுபவம் தானே? இது எல்லாமே அனுபவம். பாருங்க என்ன அனுபவம்? ஐ ஹேவ் பீன் டு லண்டன் ட்வைஸ். ட்வைஸ்னா என்ன அர்த்தம்? ட்வைஸ்னா என்னது? ட்வைஸ் 2 முறைன்னு அர்த்தம். ட்வைஸ்னா என்ன அர்த்தம்? 2 முறை, 2 டைம், 2 டைம்ஸ் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இது எல்லாமே அனுபவம். சோ அப்போ நான் என்ன சொல்ல வரப்போ, அனுபவத்தை நம்ம சொல்லும் பொழுது எந்த டென்ஸ்ல நம்ம சொல்லலாம்? எந்த டென்ஸ்ல நம்ம வந்து டைம் ஃப்ரேஸை மென்ஷன் பண்ணாம நம்ம சொல்லலாம்? டைம் ஃப்ரேஸை மென்ஷன் பண்ணாம பிரசன்ட். இப்போ நம்ம என்ன டென்ஸ் இன்னைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கோம்?
என்ன டென்ஸ் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம்? Present பிரசன்ட் perfect. பெர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஐ ஹேவ் பீன் டு லண்டன் ட்வைஸ், நான் 2 முறை லண்டனுக்கு போயிருக்கிறேன். அப்ப எதை நான் நல்ல பெருமையா சொல்றேன், நான் பெருமையா 2 முறை போயிருக்கிறேன். ஃப்ரெண்டு கேக்குறாங்க இல்லையா, நான் 2 முறை போயிருக்கிறேன், நான் லண்டனுக்கு 2 முறை எங்க, நான் சும்மா தான் சொல்றேன், நான் எங்க லண்டன் போயிருக்கேன், எங்கிட்ட எங்க அவ்வளவு பைசா இருக்குது. சரி, ஐ ஹேவ் பீன் டு திருப்பதி, ஐ ஹேவ் பீன் டு திருப்பதி, நான் திருப்பதி போயிருக்கிறேன். ஐ ஹேவ் வாட்ச்டு பாஷா 10 டைம்ஸ், 10 முறை நான் பார்த்திருக்கிறேன். அண்ட் ஐ ஹேவ் நாட் சீன் தாஜ்மஹல் yet, நான் இதுவரையிலும் நான் தாஜ்மஹலை நான் பார்த்ததே இல்லை. ஓகே, எல்லாமே என்னது, அனுபவங்கள் இல்லையா? சரி, அடுத்த எக்ஸாம்பிள், அடுத்த ரூல் பார்ப்போம். நம்ம இதுவரையிலும் ஃபர்ஸ்ட் ரூல் நம்ம என்ன பார்த்தோம், தாக்கம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அடுத்த எக்ஸாம்பிள் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஆன்கோயிங் சிச்சுவேஷன்ஸ். ஆன்கோயிங் சிச்சுவேஷன்ஸ் அப்படின்னு என்னன்னா, ஆக்ஷன்ஸ் தட் ஸ்டார்டட் இன் த பாஸ்ட் ஸ்டில் கண்டினியூ. ஓகே, இந்த டென்ஸும் அடுத்து வரக்கூடிய டென்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு வீட்டுல என்ன பண்றோம், வாழ்கிறோம் இல்லையா? ஒரு வீட்டுல நம்ம தங்கி இருக்கிறோம். நான் பொள்ளாச்சியில இருக்கிறேன். இந்த பொள்ளாச்சியில எத்தனை வருஷமா இருக்கிறேன், நான் 5 வருஷமா இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன சொல்றேன், we have lived here for 10 years. நாங்க 10 வருஷமா இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா, சொல்றோமா இல்லையா? அதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த 10 வருஷமா இந்த கடை நான் வச்சிருக்கிறேன். I have been here, I have been here in this shop for years அப்படின்னு சொல்லலாமா? ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம், இந்த ஷாப்ல நான் 2 வருஷமா இருக்கேன். I have been here in this shop for 2 years. We have lived here for 10 years. நான் 10 வருஷமா இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அப்ப இது என்னது, ஆன்கோயிங் சிச்சுவேஷனுக்கும் நம்ம சொல்லலாம். சரி, வேற என்ன சொல்றாங்க பாருங்க, அன்பினிஷ்டு டைம் பீரியட். அன்பினிஷ்டு டைம் பீரியட் அப்படின்னது, அன்பினிஷ்டு டைம் பீரியட், அப்ப அந்த டைம் பீரியட் இன்னும் முடியலன்னு அர்த்தம். டைம் பீரியட் இன்னும் முடியல. யூஸ்டு வித் பீரியட்ஸ் தட் ஆர்ன்ட் ஓவர் எட், இதுவரையில முடியல. எக்ஸாம்பிள் என்னென்ன வேர்டு நம்ம யூஸ் பண்ணலாம், திஸ் வீக், ஓகே, திஸ் வீக், திஸ் இயர், டுடே. இந்த வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம், கீவேர்ட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த வேர்ட்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். திஸ் வீக், திஸ் இயர், டுடே. அப்ப என்ன சொல்ல வராங்க, ஐ ஹேவ் ட்ரங்க் 3 காஃபீஸ் டுடே. ஓகே, இன்னைக்கு மட்டும் நான் எத்தனை காஃபி குடிச்சிருக்கிறேன், 3 காஃபி குடிச்சிருக்கிறேன். ஐ ஹேவ் ட்ரங்க் 3 காஃபீஸ் டுடே. அப்போ இட் இஸ் ரெலவென்ட் டு த பிரசன்ட். அதனாலதான் என்ன சொல்றாங்க அவரு, நான் 3 காஃபி இன்னைக்கு மட்டும் குடிச்சிருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? எஸ், இப்போ ஓரளவு நம்ம மறுபடியும் கால் பண்ணிட்டு வந்துருவோம். இன்னைக்கு என்ன டென்ஸ் நம்ம பாக்குறோம், முக்கியமா இன்னைக்கு என்ன டென்ஸ், எனக்கு டாபிக் என்ன, வாட் இஸ் தி டாபிக் டுடே? Present perfect tense. Present perfect tense. Present perfect tenseல என்னென்ன இருக்கணும், have இருக்கணும் அல்லது has இருக்கணும், கட்டாயமாக V3 இருக்கணும். V3க்கு பேரு என்ன, past participle. V3க்கு என்ன பேரு, past participle. எஸ், அதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம், எந்த நேரத்துல பயன்படுத்த ரீசன்ட் ஆக்ஷன் வித் பிரசன்ட் இம்பாக்ட். ரீசெண்டா நடந்தது. எக்ஸாம்பிள் அந்த ட்ரெயின் இல்லையா, ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் போறீங்க, அங்க போய் பார்த்தா ட்ரெயின் வந்து கிளம்பிடுச்சு, ஃபிளைட்டு கிளம்பிடுச்சு இல்லையா. பஸ் இப்பதான் வந்தது. ஓகே, பஸ் எப்போ வந்தது, இப்பதான் வந்தது. சொல்லுங்க பாப்போம், பஸ் இப்பதான் வந்தது எப்ப எப்படி சொல்லுவீங்க? கொஞ்சம் முன்னாடி தான் பஸ் வந்துச்சு. The bus has arrived. arrive வேணாம், come போடுவோம். The bus has come just now. Yeah, the bus has come just now. இப்பதான் வந்துச்சு பஸ். ரைட். அப்ப நெக்ஸ்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம லைஃப்ல ஏதோ ஒரு அனுபவத்தை நம்ம சொல்லும் பொழுது பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லலாம் இல்லையா. அப்ப எக்ஸாம்பிள் வந்து, நான் லண்டனுக்கு 2 முறை போயிருக்கிறேன். I have been to London. நான் திருப்பதிக்கு போயிருக்கிறேன். லண்டன் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறேன். I have been to America. I have watched. ஓகே, இப்ப ரீசெண்டா என்ன படம் பாத்தீங்க, ஜனநாயகன் பாத்தீங்களா? ஓகே, ஐ ஹவ் வாட்ச்டு ஜனநாயகன் 2 டைம்ஸ், வெரி நைஸ். ஓகே, சரி, பார்க்கல. ஐ ஹவ் நாட் சீன் தாஜ்மஹல் yet. நான் தாஜ்மஹல் இன்னும் பார்க்கல. சரி, இதெல்லாமே நம்ம எக்ஸாம்பிளா நம்ம பார்த்தோம். நேரா வந்து என்ன பண்ண போறோம், ஒரு சில சென்டென்ஸை எப்படி எழுதக்கூடாது அப்படின்னு மட்டும் நம்ம அதையும் பார்த்துட்டு வந்துடும். அதோட முடிய போகுது. எஸ், பாருங்க, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். key exam traps and error spotting. Okay, error spotting rules. Competitive exam frequently used. என்னது, never use specific time past time markers. என்ன சொல்றாங்க, the present perfect cannot be used with finished time expressions. like என்ன சொல்றாங்க, present perfect tenseல மட்டும் நீங்க என்ன வேர்ட் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த வேர்டு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. என்னது, yesterday, last year, in 1990,
2 days ago. இந்த வேர்டு எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்பா ஏன் இருக்கக்கூடாது? பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல இந்த வேர்டு இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது? அப்ப இந்த வேர்ட் எல்லாம் எதை குறிக்குது? இந்த வேர்டு எல்லாமே எதை கன்வே பண்ணுது? இந்த வேர்டு எல்லாமே பாஸ்ட் டென்ஸ கன்வே பண்ணுது இல்லையா? சிம்பிள் பாஸ்ட கன்வே பண்ணுது. அப்ப சிம்பிள் பாஸ்ட கன்வே பண்ணக்கூடிய வேர்டை நம்ம இங்க பயன்படுத்த தேவையில்லை இல்லையா? எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் சீன் ஹிம் எஸ்டர்டே. தப்பு. ஐ ஹாவ் சீன் ஹிம் எஸ்டர்டே தப்பு. ஏன் தப்புங்க மேடம்? எதனால இது தப்பு? why this sentence is wrong? ஒன்னு எப்படி எழுதணும்? ஐ ஹாவ் சீன் ஹிம் அப்படின்னு போட்டுறணும், அவ்வளவுதான். ஐ ஹாவ் சீன் ஹிம், அவ்வளவுதான். இதோட நிப்பாட்டிக்கணும். அல்லது ஐ saw him yesterdayன்னு சொல்லணும் இல்லையா? ஐ saw him yesterday. அப்ப sawங்கிறது என்ன டென்ஸ்? இந்த இடத்துல SAW saw or saw என்ன சொன்னாலும் சரி. ஓகே, ஐ saw him yesterday இது என்ன டென்ஸ்? இது பாஸ்ட் டென்ஸ். sawங்கிறது V2 பாஸ்ட். அப்ப பாஸ்ட்ல yesterdayன்னு சொல்லலாமா? சொல்லலாம் இல்லையா? அல்லது எப்படி சொல்லலாம்? ஐ ஹவ் சீன் ஹிம் பிஃபோர். நான் முன்னாடி பார்த்திருக்கிறேன். இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கிறேனே இல்லையா? நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேனே இதுக்கு முன்னாடி. அப்ப எதுல வந்துரும்? அனுபவத்துல வந்துரும். கரெக்டுங்களா? ஐ ஹவ் சீன் ஹிம், நான் அவனை பார்த்திருக்கிறேன். நான் அவனை பார்த்திருக்கிறேன். சரி மேடம், சொன்னது புரிஞ்சிருச்சுங்களா மேடம்? இந்த ரூல் என்ன சொல்லுது மேடம்? இதுல என்ன சொல்றாங்க? டைம் ஃப்ரேஸ பயன்படுத்த கூடாது இல்லையா மேடம்? என்ன சொல்றாங்க? ரூல் நம்பர் 1 என்ன? ரூல் நம்பர் 1 என்னது சொல்லுங்க பாப்போம். எனிபடி? present action with the impact present impact. அதாவது பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல எதை பயன்படுத்த கூடாதுன்னு சொல்றாங்க? டைம் ஃப்ரேஸ பயன்படுத்த கூடாது இல்லையா? டைம் ஃப்ரேஸ பயன்படுத்த கூடாது. சரி, இப்போ பி ரூல் நம்பர் 2 பாருங்க. என்ன சொல்றாங்க? சின்ஸ் வந்து எதை குறிக்குது? ஸ்டார்டிங் டைமை குறிக்குது. சின்ஸ் அப்படின்னால சின்ஸுக்கு என்ன மீனிங்? கேன் anybody tell me? சின்ஸ்னா என்ன மீனிங்? சின்ஸ்னா என்னது? வாட் இஸ் தி மீனிங் ஃபார் சின்ஸ்? சின்ஸ் அப்படின்னா இருந்துன்னு அர்த்தம். சின்ஸ் என்ன மீனிங்? இருந்து. அதில் இருந்து, 2010 இருந்து, குழந்தை பருவத்தில் இருந்து, நான் குட்டியாகும் போதுல இருந்து, மண்டேயில் இருந்து. அப்ப சின்ஸ்னா என்ன மீனிங்? வாட் இஸ் தி மீனிங் ஃபார் சின்ஸ்? ஸ்டார்டிங் டைம். இருந்து, ஸ்டார்டிங் டைம், ஸ்டார்டிங் பாயிண்ட் இருந்து இல்லையா? எஸ். அடுத்து ஏன் இது எதுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்கன்னா, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. சின்ஸுக்கு 4க்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அப்ப சின்ஸ் அப்படின்னா என்னது? சின்ஸ் 2010, சின்ஸ் சைல்ட்ஹுட், சின்ஸ் மண்டே, இது கரெக்ட். ஃபார் அப்படின்னு என்னது? ஆகன்னு அர்த்தம். ஃபார்னா ஆக. எத்தனை வருஷமாக? 5 வருடங்களாக. 5 வருடங்கிற பீரியட் தானே. 2010ங்கிறது ஒரு புள்ளி, அதுல இருந்து ஆரம்பிக்குது. சைல்ட்ஹுட்ங்கிறது அது நம்மளுடைய குழந்தை பருவம் இல்லையா? இளமை பருவம். அந்த மாதிரி அதுல இருந்து ஆரம்பிக்குது. மண்டே, நான் சைல்ட்ஹுட்ல இருந்து கிரிக்கெட் விளையாடுறேன் இல்லையா? ஐ ஹாவ் பீன் பிளேயிங் கிரிக்கெட் சின்ஸ் மை சைல்ட்ஹுட். நான் சொல்றேன்னா கரெக்டுங்களா? அப்ப சைல்ட்ஹுட் வருது இல்லையா? சின்ஸ் மை சைல்ட்ஹுட், சின்ஸ் சைல்ட்ஹுட். அப்ப குழந்தை பருவத்துல இருந்து நான் கிரிக்கெட் விளையாடுறேன். சின்ஸ் மண்டே, மண்டேயில் இருந்து. மேடம் சொல்றது புரியுதுங்களா மேடம்? லெட்ஸ் கோ ஃபார் நெக்ஸ்ட். எஸ், வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட் ஃபார் என்னது? ஆக, 5 வருடமாக இல்லையா? ஃபார் 2 hours, 2 மணி நேரமாக. ஃபார் ஏஜஸ், ஃபார் காலங்களாக இல்லையா? அப்ப ஃபார் எக்ஸாம்பிள், லுக் ஃபார் எரர்ஸ் லைக் சின்ஸ் 5 years. இதுல என்ன தப்பு? சின்ஸ் வச்சு 5 years வராது இல்லையா? இப்படி, அதாவது நம்ம இன்டெகிரேட்டடா பாக்குறோம். இந்த இடத்துல பிரசன்ட் பர்ஃபெக்ட் மட்டும் பார்க்கல. எப்படி நமக்கு குழப்பமாக கொஸ்டின்ஸ் கொடுக்கலாம்? சின்ஸ் கொடுத்து 5 yearsன்னு கொடுப்பாங்க, தப்பு. 5 yearsங்கிறது என்ன? காலம். அப்ப இந்த இடத்துல என்ன வரணும்? ஃபார் தான் வரணும். ஃபார் 5 years தான் வரணும். சரி, அது புரிச்சுங்களா? அடுத்து பீனுக்கும் கானுக்கும் என்ன வித்தியாசம்? பீனுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம படிச்சோம். என்ன படிச்சோம்? பீன் அப்படின்னு படிச்சோம். பீன்னா பீன் டு, பீன்னா பீன் டு, கான்னா கான் டு. அப்போ பீன் அப்படின்னு மட்டும் பயன்படுத்தும் பொழுது என்ன மீனிங்? கான் அப்படின்னா என்ன மீனிங் பாப்போமா? சரி பாருங்க. பீன் டு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க. யூ வென்ட் சம்வேர் அண்ட் ரிட்டர்ன்ட். பீனுக்கு என்ன அர்த்தம்? பீனுக்கு என்ன அர்த்தம்?
ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க, யூ வென்ட் சம்வேர் அண்ட் யூ ரிட்டர்ன்ட். நீங்க என்ன பண்ணிட்டீங்க? போயிட்டு திருப்பி வந்துட்டீங்க. அதனாலதான் ஐ ஹவ் பீன் டு திருப்பதின்னு சொல்றேன். இப்ப நான் ஐ ஹவ் கான் டு திருப்பதினா என்ன அர்த்தம்? கேன் anybody tell me? கான் டு திருப்பதினா என்ன அர்த்தம்? அதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. யூ கான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க போயிட்டீங்க, திரும்பி வரல, இன்னமும் நீங்க அங்கதான் இருக்கீங்கன்னு அர்த்தம். மேம் புரிஞ்சிச்சுங்களா? கானுக்கும் பீனுக்கும் என்ன வித்தியாசம்? கான் அப்படின்னா போயிட்டு அங்கேயே இருக்கிறது, பீன் அப்படின்னா திருப்பி வர்றது. ஸோ எக்ஸாம்பிள், ஐ ஹவ் பீன் டு பாரிஸ். ஓகே, ஐ ஹவ் பீன் டு பாரிஸ்னா அர்த்தம், நான் பாரிஸுக்கு போயிருக்கிறேன்னு அர்த்தம். அட் த சேம் டைம் போயிட்டு நான் திரும்பி வந்துட்டேன்னு அர்த்தம் இல்லையா? சோ இப்போ நான் எங்க இருக்கிறேன்? இப்போ நான் இங்க இருக்கிறேன் இல்லையா? ஹி இஸ் பேக் நவ். அது அப்படின்னா அவன் போயிட்டு வந்துட்டான்னு அர்த்தம். அவன் போயிருக்கிறான், ஆனா போயிட்டு வந்துட்டான். இதுக்கு என்ன அர்த்தம்? ஹி ஹாஸ் கான் டு பாரிஸ். ஹி ஹஸ் கான் டு பாரிஸ் அப்படின்னா என்னது? இப்போ கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கிறான், அவன் நல்லா படிக்கிறான் இல்லையா? அவன் வந்து ஒரு டீனேஜ் எல்லாம் முடிச்சுட்டு அவன் வந்து 25 years ஆகுது. அவ கேட்கறாங்க, அவங்களுடைய ஃப்ரெண்டு கேட்கறான், அவன் இங்க கிருஷ்ணா எங்கன்னு கேட்டா, ஹி ஹஸ் கான் டு பாரிஸ் நான் சொல்றேன் இல்லையா? ஹி ஹஸ் கான் டு பாரிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் இப்ப எங்க இருக்கிறான்? அவன் எங்க இருக்கிறான்? இப்போ பாரிஸ் இருக்கிறான்னு அர்த்தம். ஏன்னா கான் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்? அங்க போய் அங்க ஸ்டே பண்றான், அங்கதான் இருக்கிறான்னு அர்த்தம். he has gone to Paris. he is in Paris right now. மேம் புரிஞ்சிருச்சுங்களா? லெட்ஸ் கண்டினியூ. ஓகே, குட். ஓகே, எஸ். அடுத்தது பாருங்க, ஐ ஹாவ் நோன் ஹிம் ஃபார் 10 years. இதுதான் கரெக்ட், இது தப்பு. ஐ எம் நோயிங். நான் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம படிச்சோம், என்ன படிச்சோம்? நோயிங் அப்படிங்கிற ஐஎன்ஜி ஃபார்ம்ல என்ன பண்ணக்கூடாது, நம்ம சொல்லக்கூடாது, நம்ம படிச்சோம் லாஸ்ட் கிளாஸ்ல. ஞாபகம் இருக்குங்களா? என்ன அப்ப என்னென்ன வேர்ப் யூஸ் பண்ணக்கூடாது? நோ, பிலீவ், பிலாங், இதெல்லாம் என்ன டென்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடாது? கண்டினியூஸ் டென்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ரூல். யூஸ் பிரசன்ட் பர்ஃபெக்ட் இன்ஸ்டெட் பிரசன்ட் கண்டினியூஸ் ஃபார் டியூரேஷன். எஸ், டியூரேஷன் சொல்லும்போது நம்ம என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க? பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க இல்லையா? எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் நோன் ஹிம் ஃபார், எனக்கு அவனை 10 வருஷமா எனக்கு அவனை தெரியும், 10 வருஷமா எனக்கு அவனை தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, இப்போ பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை எந்தெந்த வேர்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம்? இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வேர்டெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க என்ன டென்ஸ் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த வேர்டெல்லாம் வந்துச்சுன்னா கட்டாயமா இது என்ன டென்ஸா இருக்கும்? பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். வெரி குட், ஞாபகத்துல வச்சுக்கணும். இந்த வேர்டெல்லாம் இருந்தா இதுதான் க்ளூ. இவ்வளவு நேரம் படிச்சது முக்கியம் இல்ல, இப்ப படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். யாருமே வந்து பா இது பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எழுதிருங்க அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, நம்மளே தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்ப ஜஸ்ட், ஆல்ரெடி, yet, so far, recently, lately, ever, never, since, for, before, இந்த வேர்ட் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கட்டாயமாக இது என்ன டென்ஸ் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓ, இது வந்து பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? சப்ஜெக்ட் ஹேவோ ஹேஸோ பிளஸ் V3 இருக்கணும். இதை மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கணும், மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரி, மோஸ்ட்லி யூஸ்ட் இன் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து எப்பவுமே எப்படி இருக்கும்? பாசிட்டிவாகத்தான் இருக்கும், நெகட்டிவாக ரொம்ப ரொம்ப இல்லையா? சரி, அதுலயும் என்ன சொல்றாங்க? ஆல்ரெடிங்கிற வேர்டு எதுல யூஸ் பண்ணுவாங்களா? பாசிட்டிவ்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. எட்டுங்கிறது எதுல யூஸ் பண்ணுவாங்களா? அப்போ நெகட்டிவ்ல யூஸ் பண்ணுவாங்களா இல்லையா? ஆல்ரெடி வந்து பாசிட்டிவ்ல யூஸ் பண்ணுவாங்களாம், எட்டு வந்து நெகட்டிவ் சென்டென்சஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் யூஸ்வலி அட் த எண்ட். கடைசியில தான் எட்டுங்கிறது எங்க வரும்? கடைசியில தான் வரும். கொஞ்சம் எழுதணும் இல்லையா? நம்ம ஒரு எக்ஸாம்பிள் போட்டோம், எனக்கு அந்த எக்ஸாம்பிள் எங்க இருக்கு? இங்க இருக்கு பாருங்க. ஐ ஹாவ் நாட் சீன் தாஜ்மஹல் எட். இதுவரையிலும் நான் தாஜ்மஹல் நான் பார்த்ததே இல்லை. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம எக்ஸாம்பிள், கொஞ்சம் எக்ஸாம்பிள், ஒரு 5 எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போறோம் இல்லையா? சரி, பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த டென்ஸ் போயிடலாம், ஏன்னா இது ரெண்டும் தொடர்புடையது. சரி, ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம், வேகமா சொல்லுங்க. ஐ டேஷ் மை ஹோம்வொர்க் so I can go out now. I have finished. I have finished my homework so I can go out now. ஆப்ஷன்ல வேற என்ன இருக்கு? finish கூட இருக்கு. இந்த இடத்துல finish எழுதுனா என்ன ஆகும்? ஏன் finish எழுதக்கூடாது? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க மேடம். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்குங்க சார்.
நம்ம வேற ஆங்கிள்லயும் சொல்லலாம். இப்ப finished எழுதுனா கண்டிப்பா இந்த ஆப்ஷன்ல வேற ஒரு வேர்ட் இருக்கணும். என்ன வேர்டு? finished-ங்கிறது பாஸ்ட். அப்ப பாஸ்ட் வேர்டாக இருந்தால் இங்க finished வரணும்னா இங்க வேற ஒரு வேர்ட் இருக்கணும். என்ன வேர்ட் அது? டைம் ஃப்ரேஸ். அதுக்கு பேர் என்னது? டைம் ஃப்ரேஸ் இல்லையா? எப்போ? எஸ்டர்டே, லாஸ்ட் வீக், லாஸ்ட் நைட்டு, 2 years பிஃபோர், அந்த மாதிரி டைம் ஃப்ரேஸ் இதுல இருந்திருக்கணும். இப்ப உங்களுக்கு சொல்ல வருது நான் புரியுதுன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? டைம் ஃப்ரேஸ் இங்க கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. அப்ப டைம் ஃப்ரேஸ் கொடுக்காம ஒரு சென்டென்ஸ் இருந்தா டைம் ஃப்ரேஸே இல்ல. அப்ப அது கட்டாயமாக இப்ப நம்ம வந்து எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் தான் பார்க்க போறோம். நமக்கு தெரியுது. கொஸ்டின் வரும்போது நமக்கு அது எதுவுமே தெரியாது. கொஸ்டின் இப்படி இருக்கும், 4 ஆப்ஷன் இருக்கும். அப்ப நம்ம யோசிக்கணும். டைம் ஃப்ரேஸ் இல்லையே. அப்ப டைம் ஃப்ரேஸ் இல்லைன்னா அது என்ன டென்ஸ்? அது பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஆக பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்ன இருக்கணும்? ஹேவ் இருக்கணும், V3 இருக்கணும். ஸோ ஐ ஹேவ் ஃபினிஷ்ட் இல்லையா? எதனால நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணக்கூடாது? ஐ ஹேஸ் ஃபினிஷ்டுன்னு சொல்லலாமே. அதுலயும் ஹேஸ் இருக்குது, V3 இருக்குது, ஏன் சொல்லக்கூடாது? சொல்லுங்கப்பா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமா, ஐ கூட ஹேவ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் இல்லையா? ஹேஸ் எது கூட யூஸ் பண்ணணும்? ஹியோ, அடுத்தது ஷியோ அல்லது இட்டோ அல்லது ஒரு பேர். எக்ஸாம்பிள் ராம் இல்லையா? ஹியோ, ஷியோ, இட்டோ அல்லது ஒருத்தவங்களோட பேர் வந்தா மட்டும்தான் நம்ம எதை யூஸ் பண்ணணும்? ஹேஸை யூஸ் பண்ணணும். இப்ப எக்ஸாம்பிள், இப்ப எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. தி ஆக்ஷன் இஸ் கம்ப்ளீட்டட். ஆமா, ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த பாஸ்ட்ல தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் பட் த ரிசல்ட், அதனுடைய தாக்கம், ஓகே, ஐ கேன் கோ அவுட் நவ் இஸ் ரெலவென்ட் டு த பிரசன்ட். என்னோட ஹோம்ஒர்க் நான் முடிச்சிட்டேன், அதனால நான் வெளியில போறேன், அதனால நான் விளையாட போறேன். கரெக்ட்டுங்களா? ஐ ஹவ் ஃபினிஷ்ட் மை ஹோம்ஒர்க், ஸோ ஐ கேன் கோ அவுட் நவ், அதனால நான் இப்போ போறேன். சரிங்களா? ரொம்ப சிம்பிளா சொன்னா டைம் ஃப்ரேஸ் இல்ல, அதனுடைய பாஸ்டனுடைய தாக்கம் இன்னமும் இருந்து கொண்டு இருக்கிறது இல்லையா? சரி, அடுத்த எக்ஸாம்பிள் போலாமா? அடுத்தது பாருங்க. நெக்ஸ்ட், she dashed to Paris 3 times in her life. Has been. She has been to. ஏன்னா இந்த இடத்துல 3 times சொல்றாங்க. கண்டிப்பா அது என்னவாக இருக்கும்? 3 times அப்படின்னா அது என்னவாக இருக்கும்? எக்ஸ்பீரியன்ஸ். என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? அப்ப லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி சொல்லும் பொழுது இல்லையா, பர்சன் ஹாஸ் விசிட்டட் அண்ட் ரிட்டர்ன்ட். பர்சன் விசிட் பண்ணியிருக்கிறாங்க, திரும்பி வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க. they dash each other since their childhood their school days. ஓகே, அவங்களுடைய ஸ்கூல் டேஸ்ல இருந்து அவங்களுக்கு 2 பேரையும் அவங்களுக்கு தெரியும். என்னப்பா ஆன்சர் என்ன? they have known option A. they have known each other since their school days. அதுக்கு என்ன காரணம் என்ன அப்படின்னா, ஆக்ஷன் கண்டினியூஸ் from the past இல்லையா? we cannot use the continuous form have been knowing. என்ன சொல்றாங்கன்னா, நோங்கிறது ஒரு ஸ்டேட்டிவ் வேர்ப், ஒரு நிலை வேர்ப். அத எதுல தான் சொல்லணும்? நோன் அப்படிங்கக்கூடிய வேர்ப்ல தான் சொல்லணும். அடுத்த ரூல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது கூட சம்பந்தம் இருக்கு. இது நோ எனக்கு தெரியும், அவங்க 2 பேருக்கும் தெரியுங்கிறது பாஸ்ட்ல இருந்து இன்னமும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஓகே, அதனால they have known. சரிங்களா? சரி, லாஸ்டா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அடுத்த டென்ஸ்க்கு போயிடலாம். போதுங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ஐ வில் கிவ் யூ எக்ஸாம்பிள். ஓகே, உங்களுக்கு வந்து டெஸ்டா கொடுப்பேன், டோன்ட் வரி. உங்களுக்கு 10 கொஸ்டின் இருக்கு. இந்த 10மே உங்களுக்கு எதுல வந்துரும்? டெஸ்ட்ல வந்துரும். தனித்தனியா ஒவ்வொரு டென்ஸுக்கும் ஒரு 25 கொஸ்டின்ஸ் டெஸ்ட் வரும். டோன்ட் வரி. நீங்க அதுல போயிட்டு என்ன பண்ணி பாருங்க, உங்களுடைய திறமையெல்லாம் அதுல காட்டுங்க. ஐ வில் see it. ஓகே, சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன? ஐ dashed the movie yesterday. I dashed the movie yesterday. வருமாங்க சார்? எஸ்டர்டே வந்திருக்குல்ல சார்? சா தான் வரும். வேற இது என்னதான் நம்ம என்ன டென்ஸ் படிக்கிறோம்? பிரசன்ட் பர்ஃபெக்ட் தான் படிக்கிறோம். டசன்ட் மீன் இதுக்கு ஆன்சர் வந்து ஐ ஹவ் சீன் த மூவி எஸ்டர்டே கிடையாது. ஏன்னா எஸ்டர்டேங்கிறது காலத்தை குறிக்குது. சோ இங்க பாருங்க, சா
never use present perfect with time phrase time manners markers like yesterday. எஸ்டர்டேங்கிறது எதுல வராது, பர்ஃபெக்ட் டென்ஸ்ல வரவே வராது. அதனால கட்டாய ஆன்சர் என்ன, சாதா ஆன்சர். காலம் குறிச்சிருக்குது, அதனால சாதா ஆன்சர். சரிங்களா? எஸ். இப்போ இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். லாஸ்ட் இது உங்களுக்கு டெஸ்ட், உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு வந்து செக் பண்றேன். we dash any news from him so far. we dash any news from him so far. ஆன்சர் என்னவாக இருக்கும்? didn't receive, haven't received, hasn't received, don't receive. haven't received. haven't தான் வரும். ஒண்ணு நம்ம ஆன்சர் பார்த்துட்டு இருக்கோம். ரெண்டு என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல என்ன வேர்ட் இருக்குப்பா, இங்க ஒரு வேர்ட் இருக்கு பாத்தீங்களா, இதுவரையிலும் இல்லையா, இதுவரையிலும். இதுவரையிலும் அப்படின்னா இது பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கான க்ளூ வேர்டு இல்லையா. சோ இதுவரையிலும் அவங்க கிட்ட இருந்து எந்த தகவலும் வரல. we haven't received any news from him so far. சரிங்களா?